வெல்கம் டு கீதி ரமேஷ் சேனல். பார்த்துக்குங்க, மீன் வந்து 1/2 கிலோ வாங்கிட்டு வந்திருக்கேன். ஐல மீன் கவுச்சு இல்லாமல் எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்த்துக்குங்க. ஓகேங்களா? கல்லுப்பு போட்டாச்சு. நான் வந்து எப்பயுமே வந்து நல்லா கொஞ்சம் கூட அந்த இதெல்லாம் இருக்கக்கூடாது, நல்லா சுத்தம் பண்ணுவேன். கல்லுப்பு போட்டு கலந்து வச்சுக்கோங்க. பார்த்தீங்களா மீன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா? பார்த்துக்கோங்க, உள்ளாடியெல்லாம் எப்படி இருக்குங்களா? இனி ஒரு டைம் நல்லா கலந்துக்கலாம். பார்த்தீங்களா எல்லா மீனும் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா? நல்லா கழுகியாச்சு. பார்த்துக்குங்க, பார்த்தீங்களா எவ்வளோ கிளியராக இருக்குன்னு. இனி நம்ம வந்து இதுக்கு என்னென்ன தேவையோ பொரிக்கிறதுக்கு மசாலாலாம் கலக்கலாம். ஓகேங்களா? கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம், சில்லி பவுடர், மிளகாத்தூள். ஓகேங்களா? கார்ன்ஃப்ளவர் மாவு, சோள மாவு, தேவையான அளவு உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மாமா வாங்கிட்டு வந்த முட்டை வந்து ஏற்கனவே ஒன்று உடஞ்சிருச்சு. அதை எடுத்து ஊற்றிக்கலாம். இப்போ எல்லாம் போட்டாச்சு. மசாலா ரெடி பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நான் இதில் தண்ணியெல்லாம் சேர்க்கல, ஒரு முட்டை மட்டும் உடச்சி ஊற்றிருக்கேன். இப்போ மசாலா எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. இப்போ மீனில் எடுத்து நம்ம பூசலாம். ஓகேங்களா? நான் வந்து காரம் அதிகமாக சேர்க்கல, ஏன்னா அத்தைக்கு வந்து காரம் அதிகம் சேர்க்கக்கூடாது, அதனால தான். இப்போ எல்லாம் மசாலா போட்டு ரெடி ஆயிடுச்சு மீன். இதை வந்து இன்னும் நம்ம கொஞ்சம் நல்லா ஒரு 1/2 hour ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் வறுக்கலாம். ஓகேங்களா? கடாய் சட்டி வச்சுருக்கோம். இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போது எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. இப்போ நம்ம வறுக்கிறதுக்கு மீன் எடுத்து போட்டுடலாம்.
எப்பயுமே வந்து மீன் வறுக்கும்போது கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்குங்க. அப்போ நல்லா வாசமாக இருக்கும் மீன். நம்ம வறுக்கும்போது அந்த ஸ்மெல் பாருங்கள் செம்மையாக இருக்குது. நான் வந்து சில்லி பவுடர் வந்து கம்மியாக தான் போட்டிருக்கேன். ஏன்னா அத்தைக்கு வந்து காரம் சேர்த்துக்கக்கூடாது. ஆனால் என்ன பண்ணுறது, அதனால் கம்மியாக போட்டிருக்கேன். நீங்கள் வந்து நான் மீனுக்கு வந்து காரம் அதிகம் சேர்த்துக்கிட்டா தான் நல்லாயிருக்கும். இப்போது மீன் நல்லா வெந்துருச்சு, நம்ம எடுத்துடலாம். இன்னும் மிளகாத்தூள் நிறையா போட்டிருந்தா இன்னும் பார்க்க கலர்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பாருங்கள் மீன் பார்க்க எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள். இது ஐல மீன் தான். ஓகேங்களா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கீது ரமேஷ் சேனல். வாங்க இன்றைக்கி லஞ்ச் என்னன்னு பார்க்கலாம். சுட சுட சாதம், தக்காளி ரசம், மீன் வறுவல். இது வந்து ரொம்ப நாள் ஆச்சு ஐல மீன் சாப்பிட்டு, அதனால ஐல மீன் பண்ணியிருக்கோம். ஆனால் வந்து சில்லி தூள் வந்து கம்மியாக தான் போட்டிருக்கோம். ஏன்னா அத்தைக்கு வந்து காரம் அதிகம் சேர்க்கக்கூடாது. அதனால் சுட சுட தக்காளி ரசம் பாருங்கள் என்ன வாசமாக இருக்குதுன்னு. எல்லோரும் வாங்க சாப்பிட்லாம். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க, சூப்பராக இருக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஐல மீன் வறுவல் சூப்பராக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி சமைச்சு பார்த்துட்டு சாப்பிட்டு என்னென்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் எப்படி இருக்குதுன்னு. பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஓகே பாய்.